உங்களுக்கு தெரிந்த நான் ஊழலாளர் தான். இப்போ நானும் மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் ஊழல் இல்லை. இந்த அரசாங்கம் வந்து ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் வந்து இந்த அரசாங்கத்தில் எங்கள் பேர் வரத பார்லிமெண்ட்ல வரல. நாங்கள் எந்த பார் லைசன் எடுக்கலை, செட்டுக்கு லைசன் எடுக்கலை, அரசாங்கம் வீடு எடுக்கலை, அரசாங்கம் சல்லியை கமிஷன் எடுக்கலை. இந்த மாதிரி எங்களே உள்ளுக்கு போட்டு அரெஸ்ட் பண்ணியிருப்பானுங்க. நிறைய பேர் வாயில தான் வடை சுடுவாங்க. நான் வாயில வடை சுடுறாள் உங்களுக்கு தெரியும். வந்து என்னுடைய காலத்தில் நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன், தோட்டப்பகுதி செஞ்சு கொடுத்துருக்கேன். இன்னைக்கும் பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இந்த மலைய மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் நாங்கள் தான் ரோட்டில் நிற்போம், வேணாம் அடிச்சுட்டு நிற்போம். வேற நம்ம பயந்து ஓடி போயிடும் வந்து. அதனால் 8 நாள் மக்கள் புத்தியாக பறிச்சு கொள்ளுங்க. மக்கள் பிரதிநிதியாக மக்களுக்காக உழைக்க வேண்டும், அல்லது விட்டுட்டு ஒதுங்கிறோம். எங்களோட கட்சியின் அடிப்படை கொள்கை அதுதான். அந்த கொள்கையை ஏற்றவர்கள் தான் எங்களது உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு அர்ப்பணமாக உழைப்பார்கள். மக்களுக்குரிய உள்ளூராட்சி சபைகளுக்கூடாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா அடிப்படை வசதிகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம். நீங்கள் எங்களை நம்புங்கோ. ஏனென்றால் கடந்த காலங்களில் நாங்கள் அர்ப்பணமான சேவையை மக்களுக்கு ஆற்றியவர்கள் தான். கடந்த காலங்களில் மேற்கொண்ட நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை, கூடுதலான அதிகமான வாக்குறுதிகளை மிகவும் குறைந்த காலத்தில், அதாவது 120 நாட்கள் காலப்பகுதியில் நாங்கள் நிறைவு செய்திருக்கின்றோம். அந்த வாக்குறுதிகளை நிறைவு செய்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய ஒரு அரசாக நாங்கள் இருக்கின்றோம். இருந்தாலும் எதிர்கட்சி ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு எதிர்கட்சியினராக குற்றம் சாட்டப்படுகின்ற விடயமாக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்று. ஆனால் நிச்சயமாக அந்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம். பொருட்களுக்கான விலைகளை குறைத்திருக்கின்றோம். விவசாயிகளுக்கான நல கொடுப்பனவுகளை மேற்கொண்டிருக்கின்றோம். மீன்பிடியாளர்களுக்கான கொடுப்பனவுகளை நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நாட்டு மக்களுக்கென அஸ்வசம கொடுப்பனவில் இருந்து அவர்களை வாழ்க்கை முன்னேற்றகரமாக கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களையும் நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம்.